Hi, hello friends, welcome to UI Designer tutorial. Thanks for watching my channel, keep on watching me. Okay friends, last video பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணிப்பீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஆல்ரெடி ஒரு HTML பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம எப்படி CSS ஸ்டைலிங் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா, எப்படி இதுக்கு வந்து ஒரு கலர் மாற்றலாம், சேஞ்ச் பண்ணலாம், அதே மாதிரி இதோட ஃபாண்ட் ஸ்டைலை வந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு H2 டேக் இருக்குது, ஒரு P டேக் இருக்குது. ஓகே, இந்த H2 டேக்கில் இதுக்கு வந்து நான் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 3 வேயில் நம்ம வந்து CSS வந்து கால் பண்ணலாம். ஒன்று இன்லைன் ஸ்டைல், இன்னொன்று வந்து இன்டர்னல் ஸ்டைல், அடுத்து வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல். இப்போ நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, இன்டர்னல் ஸ்டைல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டைலிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்டர்னல் ஸ்டைல் வந்து ஹெட் டேக்குள்ளே தான் போடணும். ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு டேக் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க, அதை வந்து க்ளோஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து H2 டேக் ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க. சின்டாக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதை யூஸ் பண்ணிங்க. கலர் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டு ரெட் கலர். இதுக்கு வந்து வேல்யூ வந்து நீங்கள் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம், என்ன கலர்னாலும் கொடுத்துக்கலாம், ரெட், ப்ளூ, க்ரீன் என்ன வேணுமோ அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஓகே, இதை சேவ் பண்ணிட்டு க்ரோமில் போய் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெட் கலர் மாறிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதுக்கு ப்ளூ கொடுத்தீங்கன்னா ப்ளூ மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து நம்ம வந்து 2 வேல வந்து கலர் வந்து கால் பண்ணணும். வந்து நேமிங் கொடுக்கலாம். இன்னொரு வே வந்து கலர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. கலர் கோடுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நம்பர், ஒரு லெட்டரை யூஸ் பண்ணி ஒரு கலரிங் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து RGB கலர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோஷாப் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த கலரிங் எப்படி கொடுக்கலாங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த கலர் கோடு எப்படி இருக்குங்கிறத நான் சொன்னேன். ஆஷ் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இது வந்து 000000 6 டிஜிட்டில் தான் ஒரு கலர் கோடை வந்து நீங்கள் செட் பண்ணலாம். ஓகே, இது வந்து நம்பர்லையும் கொடுக்கலாம், அதே மாதிரி டெக்ஸ்ட்லையும் கொடுக்கலாம். நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து இதை சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிட்டு க்ரோமில் போய் ரன் பண்ணுங்கள். பிளாக் கலரில் வந்துச்சு பாருங்கள். அதே மாதிரி லெட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இதுக்கு வந்து FF அப்படின்னு கொடுக்குறேன். 6 டிஜிட் தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கூடாது. ஓகே, ஃபுல்லாக ஒரு Fன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒயிட் கலர். ஓகே, க்ரோமில் போய் பாருங்கள், ஒயிட் கலர் மாறிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கலர் கோடு வந்து நீங்கள் செட் பண்ணலாம். இது வந்து நம்பரில் பார்த்தீங்கன்னா 0 to 9 வரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லெட்டரில் பார்த்தீங்கன்னா A to F வரை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். Fக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, A to Fல நீங்கள் என்னென்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் அந்த கலர் கோடு வந்து கன்சிடர் பண்ணாது. இப்போ வந்து இந்த நம்பரையும் டெக்ஸ்ட்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி என்னென்னாலும் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ 000FFF அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். க்ரோமில் போய் ரன் பண்ணுறேன். அது ஒரு ப்ளூ கலர் எடுத்து வச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன வேல்யூனாலும் இதில் கொடுத்துக்கலாம். இந்த கலர் கோடை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன கலர் கோடு என்னென்ன கலருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இது வந்து ரெட் கலர். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் வந்து கலர் கோடுக்கு பதிலாக நேம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கலர் செட் பண்ணிக்கங்க. ஸோ வந்து நான் இதுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோவில் இந்த கலர் கோடை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் செட் பண்ணலாம். ஓகே, ஃபைன். இப்போது வந்து இங்கே ஒரு டெக்ஸ்ட் பேராகிராஃப் கொடுத்துருங்க. இந்த பேராகிராஃபோட டெக்ஸ்ட் சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி லார்ஜ் பண்ணலாம், எப்படி ப்ரெஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் P டேக் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ். ஃபாண்ட் சைஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ப்ராப்பர்ட்டி நேமே ஃபாண்ட் சைஸ் தான். ஃபாண்ட் ஹைஃபன் சைஸ். நீங்கள் வந்து நோட்பேட் எடிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா, நோட்பேட் ++ எடிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸில் வந்து காட்டும். ஓகேங்களா, ஃபாண்ட் சைஸ் என்ட்ரு பண்ணிடுங்க. கோலன் 20 பிக்சல். இந்த ஃபாண்ட் சைஸை வந்து நீங்கள் வந்து பிக்சலை வச்சு தான் வந்து டிஃபைன் பண்ணணும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 பிக்சல் 2 பிக்சல் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். என்ன பிக்சல் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஃபாண்ட் ஹைஃபன் டெக்ஸ்ட் சைஸ் அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி நேம் வேல்யூலாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் உங்களோட லோக்கலில் வந்து இதை வந்து நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட ப்ராப்பர்ட்டி நேம்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, சேவ் பண்ணிட்டு க்ரோமில் போய்ட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். 20 பிக்சல் நல்ல பெருசாக வந்துச்சு பாருங்கள். இதை எவ்வளோ நாள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 50 பிக்சல் நான் கொடுக்குறேன். எவ்வளோ பெருசாக வருதுன்னு பாருங்கள். தெரியுங்களா? யூஸ்வலாக ஒரு வெப்சைட்டுக்கு வந்து 14 பிக்சல் 12 பிக்சல் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் த ஃபாண்ட் ஃபேமிலியை பொறுத்து அந்த சைஸ் மாறும். க்ரோமில் போய்ட்டு ரன் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட் ஃபேமிலி வந்து இது டைம்ஸ் நியூ ரோமனில் இருக்குது. இதை வந்து சப்போஸ் எனக்கு ஏரியல் ஃபாண்ட் டைப்பில் வேணும். ஓகேங்களா, அதை வந்து ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே, ஏரியல், காலிப்ரி அந்த மாதிரி வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இருக்குது. டைம்ஸ் நியூ ரோமன், ரொபோட்டோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து எப்படி ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி நேம் ஃபாண்ட் ஃபேமிலி கோலன் போட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஏரியல் அப்படின்னு கொடுத்துங்க. செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு க்ரோமில் போயிட்டு ரன் பண்ணுங்கள். மாறிடுச்சு பாருங்கள் இந்த ஃபாண்ட். இது வந்து ஏரியல் ஃபாண்ட் டைப்பில் மாறிடுச்சு. ஓகே, இப்படி தான் ஒரு ஃபாண்ட்டோட ஃபேமிலி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இந்த ஏரியல் பதில் நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம், அந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபாண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் போல்டாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நமக்கு HTML என்ன பண்ணுவோம், பீடாக் யூஸ் பண்ணி போல்ட் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து HTML யூஸ் பண்ணக்கூடாது, CSSலேயே அதை பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வே இருக்குது. அதோட ப்ராப்பர்ட்டி நேம் வந்து ஃபாண்ட் -weight கோலன் போட்டுங்க. போல்டாக வேணால் போல்டு கொடுத்துங்க. செமிகோலன் போட்டு சேவ் பண்ணிட்டு க்ரோமில் போய்ட்டு ரன் பண்ணுங்கள். வந்துச்சு பாருங்கள். யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோம், HTML பீடாக் போட்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம், HTML பேஜ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த டேகை வந்து போய் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ வந்து ஜஸ்ட்டு பீடாக்கு நான் ஃபாண்ட் வெயிட்னு கொடுத்தா ஹோல் பீடாக்கும் போல்டாக மாறிடும். ஓகே, அடுத்து வந்து எனக்கு வந்து இது வந்து இட்டாலிக் டைப்பில் வேணும். யூஸ்வலாக நம்ம இட்டாலிக்கில் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவோம், ஐ டேக் யூஸ் பண்ணுவோம் HTML. ஸோ CSSல எப்படி பண்ணணும்னா ஃபாண்ட் -style அப்படின்னு சொல்லுவாங்க. கோலன் போட்டு இட்டாலிக் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு க்ரோமில் போய் ரன் பண்ணுங்கள். இட்டாலிக் டைப்பில் மாறிடுச்சு. இந்த போல்டை ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். இட்டாலிக் டைப்பில் வந்துச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபாண்ட்டை வந்து இட்டாலிக்கில் மாற்றணும். ஸோ வந்து நம்ம அந்த கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம், ஃபாண்ட்டோட சைஸ் எப்படி மாற்றுறோன்னு பார்த்துருக்கோம், அதே மாதிரி ஃபாண்ட்டோட வெயிட் எப்படி மாற்றுறோன்னு பார்த்தாச்சு, அதே மாதிரி ஸ்டைலும் எப்படி மாற்றுறங்கிற பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்து என்னென்ன ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த இதை வந்து உங்களோட லோக்கல் மிஷினில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படி விட்டோன்னா மறந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.